இந்துக்களை தாம் ஒருபோதும் அவமதிக்கவில்லை என்று சமய போதகர் ஜம்ரி வினோத் நேற்று இரவு தெரிவித்துள்ளார். தனது எழுத்துகள் மூலம் யாரையும் அவமதித்ததாக எந்த நீதிமன்றமும் தீர்ப்பளிக்கவில்லை என்றும், மேலும் தனது பதிவை நீக்குமாறு தனக்கு அறிவுறுத்தும் வகையில் எந்த நீதிமன்ற உத்தரவும் இல்லை என்றும் அவர் கூறினார். ராயர் கோருவதற்காக அல்ல, சட்டத்தின் விதியை தாங்கள் பின்பற்றுகிறோம் என்று எழுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயரை குறிப்பிட்டு அவர் இதனை தெரிவித்தார். ஜம்ரியின் சர்ச்சைக்குரிய பதிவு ஃபேஸ்புக்கால் நீக்கப்பட்டதாகவும், பின்னர் மீண்டும் தோன்றிய பிறகு ஜம்ரியை கைது செய்ய DAP அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிகிறது. சம்பந்தப்பட்ட தேச துரோக மற்றும் பொறுப்பற்ற பதிவை மீண்டும் இடுகையிட்டதன் மூலம் சட்டத்தை மீறியதற்காக ஜம்ரி மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்று ராயர் கூறினார். மேலும் ஜம்ரி மனம் திருந்தாதவர் என்றும், மலேசியாவில் இன மற்றும் மத பதற்றத்தை தொடர்ந்து தூண்டி விடுகிறார் என்றும் ராயர் குற்றம் சாட்டினார். சபாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 1357 குடும்பங்களைச் சேர்ந்த 4122ஆக உயர்ந்துள்ளது. நேற்று 1203 குடும்பங்களைச் சேர்ந்த 3579 பேராக இருந்த நிலையில் தற்போது இந்த விகிதம் அதிகரித்துள்ளது. காலை 8 மணி நிலவரப்படி கொனோமில் உள்ள 8 நிவாரண மையங்களில் 276 குடும்பங்களைச் சேர்ந்த 743 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று மாநில பேரிடர் மேலாண்மை குழு செயலகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பியூஃபோர்ட்டில் 4 நிவாரண மையங்களில் 432 குடும்பங்களைச் சேர்ந்த 1339 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் மெம்பாக்குட்டில் 2 மையங்களில் 293 குடும்பங்களைச் சேர்ந்த 872 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்டூக்கில் 2 நிவாரண மையங்களில் 241 குடும்பங்களைச் சேர்ந்த 1031 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பெனிங்காவில் 51 குடும்பங்களைச் சேர்ந்த 137 பேர் 2 மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 37 கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சமமான ஒதுக்கீடுகள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமான MOUவை நிராகரிக்க கூட்டணிக்கு சரியான காரணங்கள் இருப்பதாக பிரிகாத்தான் நேஷனல் தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். பெர்சாத்து கட்சியின் தலைவருமான முகைதீன் அந்த ஒப்பந்தத்தில் அரசாங்கம் விதித்த நிபந்தனைகள் மிகவும் கடுமையானவை என்றும் நியாயமற்றவை என்றும் அவர் தெரிவித்தார். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மான் அரசாங்கத்தின் விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டதாக துணை பிரதமரின் அறிக்கையை தாம் படித்ததாகவும், அது அவரது விருப்பம் என்றும் முகைதீன் கூறினார். ஆனால் முன்மொழியப்பட்ட விதிமுறைகளை ஏற்காததற்கு பரிகாத்தான் நேஷனலுக்கு சரியான காரணங்கள் உள்ளன என்று அவர் விளக்கினார். நிபந்தனைகள் அசாதாரணமானவை என்பது மட்டுமல்லாமல் மிகவும் கடுமையானவையாக இருக்கின்றன. 2 லட்சம் வெள்ளி முதல் அல்லது 3 லட்சம் வெள்ளியை பெறுவதற்கு நாம் எல்லாவற்றையும் பக்காத்தான் ஹரப்பானிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தோன்றுவதாக அவர் நேற்று இரவு நெகிரி செம்பிலானில் தனது கட்சி நடத்திய ரமலான் நிகழ்வில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மாணவர்களுக்கு உடல்நல ஆபத்தை விளைவிக்கும் உணவுகள், வேப் சாதனங்களை ஒத்த மிட்டாய்கள் உட்பட குறிப்பிட்ட சில பொருட்கள் பள்ளிகளில் விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் உணவுகளை விற்பனை செய்வது கண்டறியப்பட்ட எந்தவொரு தரப்பினருக்கும் எதிராக கல்வி அமைச்சு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் எச்சரித்தார். பள்ளி வளாகங்களில் ஆபத்தான உணவுகள் விற்கப்படாது என்று தாங்கள் உறுதி அளிப்பதாகவும், அதேவேளை பள்ளிகளுக்கு வெளியே சம்பந்தப்பட்ட பொருட்களின் விற்பனையை கட்டுப்படுத்த உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்பு தங்களுக்கு தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். நேற்று மாலை 4:39 மணிக்கு KTMB அங்சாபுரி நிலையம் அருகே சுங்கைப்பந்தாய் பகுதியில் ஒரு வெளிநாட்டு ஆடவரின் உடல் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடலை மீட்டெடுக்க காவல்துறையினரின் உதவி கோரி MERS 999 அமைப்பு வழியாக அவசர அழைப்பு வந்ததாக கோலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அறிக்கையின்படி பந்தாய் தீ அணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து 19 பணியாளர்கள் மற்றும் 2 தீயணைப்பு இயந்திரங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. பின்னர் உடல் மீட்கப்பட்டு மாலை 5:31 மணிக்கு PPRC பந்தாய் அருகே பணியாளர்களால் கரைக்கு கொண்டுவரப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் குடிமகன் அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டது.
மேலும் மாலை 6:49 மணிக்கு நடவடிக்கை முடிவடைந்த பின்னர் அவரது உடல் மேலதிக நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சுங்கைப்பட்டாணி தமான் செம்மராக்கில் உள்ள ஒரு வீட்டின் முன் வராண்டாவில் நேற்று ஒரு பைக்குள் புதிதாக பிறந்த பெண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. காலை 11:39 மணிக்கு இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக கொலமுடா காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். தொப்புள் கொடி இணைக்கப்பட்ட நிலையில் குழந்தை மெரூன் நிற பையில் வைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் அருகில் சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லை என்பதால் மேலும் குழந்தையை விட்டுச் செல்லும் நபரை அடையாளம் காண சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடனும் சுத்தமாகவும் காயங்கள் எதுவும் இன்றியும் இருந்ததாக அவர் தெரிவித்தார். பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு குழந்தை கொண்டு செல்லப்பட்டது என்றும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.